ஷாம் மேலே மட்டும்தான் தப்பு இருக்குன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா ஆற்றுல இருந்த ஷாம் ஆர்த்தி தான் ஃபோன் பண்ணி கூப்பிட்ருக்கா. ஆக 2 பேர் மேலேயும் தப்பு இருக்கு. அதுக்காக தப்பால் அழிச்சுலாமா? நான் அப்படி சொல்லலை. இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனைன்னு எங்களுக்கும் நல்லா புரியுது. அதை நாங்கள் கண்ணியமாக தான் கையாளுவோம். என்ன பண்ணலாங்கிறீங்க? என்னைக்கு கோதையை ராஜா கல்யாணம் பண்ணி கொடுத்தோமோ அன்றைக்கே நம்ம நெருங்கின சொந்தமாயிட்டோம். அதனால் இவ 2 பேரும் ஆசைப்பட்ட மாதிரி இவாளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். கண்ணா, அப்பா கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாக வரும். நீங்கள் சொல்லுங்க, ஆர்த்தி எங்காத்து மாட்டு பொண்ணா வருது, எங்களுக்கு சம்மதம். உங்களுக்கு சம்மதமா? வேற வழி இல்லாமல் இந்த கல்யாணத்துக்கு நீங்கள் சம்மதம் சொல்ல வேண்டாம். உங்களை யாரும் கட்டாயப்படுத்தலை. இவ 2 பேர் வாழ்க்கையும் நன்னா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். இதை தாண்டி உங்ககிட்ட வேற ஏதாவது சொல்யூஷன் இருந்தால் சொல்லுங்க. நீ என்னப்பா சொல்ற? கண்ணன் சொல்ற மாதிரி செஞ்சிடலாம் சித்தப்பா. எங்களுக்கு சம்மதம்ப்பா. ஆனா கல்யாணம் உடனே நடக்கணும். என்ன, நாளைக்கு வாயிரும் வயிறுமா என் பொண்ணு நிக்கிறத பார்த்து இந்த ஊரே சிரிச்சிரும்பா. சரி, ராகவன் கல்யாணத்தோடைய இவ 2 பேர் கல்யாணத்தையும் முடிச்சிருவோம். ராகவன் மாமனார் பெரிய இடம், அவரு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கணுமே. அதை பத்தி கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். ஆனா ஒரு விஷயம், கல்யாணம் முடியற வரைக்கும் உங்க பையன் ஆர்த்தியை சந்திக்கவே கூடாது. சரி, ஆனா ஏன் இன்னும் உங்க பையன் பிரிச்சு பேசுறேன்? இப்போ அவன் உங்க வீட்டு மாப்பிள்ள. அப்புறம் என்ன, மற்றது இன்னொரு நாள் சந்திச்சு பேசிக்கலாம், புறப்படலாம். நல்ல காரியத்தை பேசி முடிச்சிருக்கோம், ஒரு வாய் சாப்பிட்டு போலாமே. இல்ல, இன்னைக்கு எங்க மனசு ஒரு நிலையில இல்ல. இன்னொரு நாளைக்கு வந்து சாப்பிடுறோம். நாங்க வரோம். வாங்கண்ணா. வாடா. வடக்கண்ணா. கூட்டு போங்க. நீங்க உட்காருங்க. ஏன் டென்ஷன் ஆவறீங்க? எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்பா, என் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் இன்விடேஷன் கொடுக்கறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. நீங்க கொடுக்க போல? இல்லை ஸ்ரீ, இன்னைக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நாளையிலேருந்து ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். இன்னைக்கு தான் நம்ம லவ் சொன்ன மாதிரி இருக்கு. அதுக்குள்ள பாருங்க, நம்ம கல்யாண நாளே நெருங்க போகுது. காலம் எவ்வளோ சீக்கிரமா போகுது பாருங்க. உனக்கு அப்படி இருக்கு, எனக்கு நாளே ஓட மாட்டேங்குது. எப்படா நாம 2 பேரும் மாலையும் கழுத்துமா நீ போன இருக்கு. அப்படியா? பின்ன இப்பெல்லாம் கண்ணை மூடினாலே ஒரே கல்யாண கனவு தான். ஒரு பிரம்மாண்டமான மேடை, அந்த மேடையில ராஜா மாதிரி நான் நின்றுட்டு இருக்கேன். அலங்கார ஜோடனையோட அடி மேல அடி வச்சேன். கொலுசு சத்தத்தோட நீ மெதுவா வந்து நிக்கிற என் பக்கத்துல, தேவதை மாதிரி. கூடி நிக்கிற அத்தனை பேரும் என்ன பொறாமையை பார்க்குறாங்க. உங்க அப்பா ஒரு பக்கம், எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு பக்கம் நிக்கிறாங்க. கெட்டி மேல சத்தம் கேக்குதா? அந்த சத்தத்தை கேட்ட நீ வெக்கத்தோடு தலை குனிஞ்சு நிக்கிற. உன் கழுத்துல நான் தாலி கட்டுறேன்.
அச்சதை தூவுறாங்க. நம்ம 2 பேரும் ஓம கொண்டத்தை சுத்தி வந்து நிக்கிறோம். என் மனசு முழுக்க சந்தோஷம். யூ ஆர் லக்கின்னு வாய் விட்டு கத்துற மாதிரி ஒரு சந்தோஷம். அப்புறம் அப்புறம் என்ன சொல்றது, டெய்லி இந்த மாதிரி உன் கழுத்துல நான் தாலி கட்டிகிட்டே தான் இருக்கேன். இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 60-70 தாலி கட்டியிருப்பேன். ஐயோ, இதுக்கு மேல ஏன் கழுத்து தாங்காதுப்பா. இத்தனை கனவோட காத்துட்டு இருக்கேன். காலம் எவ்வளவு மெதுவா போகுதுன்னு உனக்கு தெரியாது. நல்ல வேளை நம்ம கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இல்லைன்னா நீங்க என்னை இழுத்துட்டு ஓடி போயிருப்பீங்க. அந்த தப்பை மட்டும் நான் பண்ணவே மாட்டேன். ஸ்ரீநிதி, ஒவ்வொரு மனுஷனும் தன்னோட கல்யாண நாள்ல மட்டும்தான் ஹீரோவா நிக்கிறான். எல்லாருடைய பார்வையும் கவனமும் அவன் மேலதான் இருக்கும். அந்த சுகத்தை ரசிச்சு அனுபவிக்கணும் ஸ்ரீநிதி. யாருக்கும் தெரியாம ஓடி போய் ஒரு அனாதை மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்ன சந்தோஷம் இருக்கு? பரவாயில்லையே, ஒரு ரசனையான ஆம்பளை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். கல்யாணம் முடியட்டும் பாரு. உன்னோட ஒவ்வொரு நிமிஷத்தையும் நான் அழகாக்கி காட்டுறேன். போதும்பா, ஓவர் எதிர்பார்ப்பை உண்டாக்குறீங்க. நான் கிளம்புறேன். ஏய். என்ன ஒண்ணும் இல்லை. இன்னைக்கு ராத்திரி எனக்கும் அந்த மாதிரி கல்யாண கனவு வருதான்னு பாக்குறேன். நிச்சயமா வரும். நாளைக்கு கண்டிப்பா என்கிட்ட வந்து சொல்லணும். கனவு கல்யாணத்துக்கு அப்புறமா நடக்கிற ஏதாவது ஒரு விஷயமா இருந்தாலும் எனக்கு ஓகே தான். போங்க. அப்படியே ஆசைப்பட்டா அவளை இழுத்துட்டு எங்கேயாவது ஓடி போக வேண்டியதானே? ஏன் கூட நின்று தாலி கட்டிக்கணுமா நீ? நீயே ஒரு தண்டை சோறு. இதுல அவனை கூட்டிட்டு வந்து இங்க வச்சுக்கணும்னு பாக்குறடா நீ? அறிவில்லையாடா உனக்கு? நடந்தது நடந்துருத்து, பேசாம விடுறா. ஏடா, உன்னால ஒரு 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 ரிப்பன் வாங்கி தர முடியாடா அவளுக்கு? அப்போ என்கிட்ட தானே வந்து காசு கை நீட்டி நிக்கணும் நீ. இந்த பொழப்புக்கு சாகலாம்டா நீ. டேய், அறிவு கட்டவனே. டேய், ரொம்ப நன்னா இருக்குடா. கூட பிறந்தவனை பேசுற பேச்சு ரொம்ப நன்னா இருக்கு. ஆமா, இது அவன் பேர்ல இருக்கிற அக்கறையில பேசுறியா இல்ல உன் கல்யாண மேடைய பங்கு போட்டுக்க போறாங்கிற ஆத்திரத்துல பேசுறியாடா? ஆமா, இவன் மேல எனக்கு ரொம்ப அக்கறை பாருங்க. என் கல்யாணத்துல ஒரு சிக்கல் பரட்டி நிக்கிறானே, அதான் எனக்கு 10 வருது. ஏண்டா, உன் தம்பிடா அவன், விடுறா. நீ பேசாதடா கண்ணா. இந்த பிரச்சனை எல்லாம் உங்ககிட்ட இருந்தா ஆரம்பிச்சிருக்கு. 2 கல்யாணத்தையும் ஒரே மேடையில் நடத்தலாம் நீ தான்டா சொல்லிருக்க. திட்டம் போட்டே என்ன பழி வாங்கிருக்கா நீ. டேய், என்னடா பேசுற? ஆர்த்தியோட அப்பா புலம்புறத பாத்துருந்தீனா நீயும் இந்த முடிவுக்கு தான் வந்திருப்ப. நம்ம குடும்ப மானத்துக்காக தான் நான் இந்த முடிவு எடுத்தேன்டா. ஆமா, இவர் பெரிய நாட்டாம தீர்ப்பு சொல்லிருக்காரு. தெரிஞ்சு போச்சுடா. டேய், உனக்கு என் கல்யாணமும் என் மாமனாரோட அந்தஸ்தும் வயத்தடிச்சிட கிளப்பிருக்கடா. அதான் இவனையும் என் கூட சேர்த்து விட்டுருக்க. அதானே? போது நிறுத்துறா. யார பார்த்து யாருக்கு பொறாம? அவனுக்கு ராணி மாதிரி ஒருத்தி காத்துட்டு இருக்கா, அவனுக்கா பொறாம? ஏய், நீ பல தடவை இதே மாதிரி பேசிட்டு இருக்க, இதுவே கடைசியா இருக்கட்டும். இவனை சொன்னா மட்டும் உங்களுக்கு பொத்துக்கிட்டு வந்துருமே. உங்களுக்கு மூத்தவனும் இளையவனும் தான் பெருசு. என்ன தவிட்டு முட்டைக்கு தானே வாங்கினீங்க. அதான் எல்லா விஷயத்தையும் என்ன முடக்கி உட்கார வைக்கிறீங்க. ராகவா, ஏதோ என்னோட போராத காலம்டா இந்த மாதிரிலாம் ஆயிட்டு. நான் வேணா ஆர்த்தி அப்பா கிட்ட சொல்லி என் கல்யாணத்துக்கு கொஞ்சம் தள்ளி வைக்க சொல்லுவேன். டியூட்டி என்ன தேவை தத்து பத்திரம் உடனே வைக்காத. இன்னைக்கு உங்க மாமனார் ஆகாசத்துக்கு பூமிக்கு கூச்சாரடா, சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு போயிட்டாரு. அதெல்லாம் மறந்து போச்சா? இப்ப போய் என்னத்தையாவது உன்னோட கொண்டு சொல்லி கல்யாணத்தை ஒத்தி வச்சுக்கோ பொத்தி வச்சுக்கோன்னு சொன்னா மறுபடியும் ரணகலம் பண்ணி தொலை வர்ற. வாயை பத்திண்டு உள்ள போய் உட்காரு போ. ஓஹோ, அப்ப ஏன் மாமனார் மட்டும் உங்க இஷ்டத்துக்கு சம்மதிப்பாரா? அவருக்கு ஒரே பொண்ணுங்கிறதுனால விமர்சைய கல்யாணத்தை பண்ணணும்னு நினைச்சுட்டு இருந்தாரு. இப்போ இலவச இணைப்பா சேர்த்து இவனுடைய கல்யாணத்தை நடத்தணும்னு சொன்னா அவர் கோபப்பட மாட்டாரா? டென்ஷன் ஆக மாட்டாரா? உங்க உறவே வேணாலும் உதறி தள்ளினாலும் ஒன்னும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல.
போச்சு. எல்லாருமே சேர்ந்து என் கல்யாணத்தை உடைக்க போறீங்க. அதான் நடக்க போகுதுப்பா. எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. ராகவா. நல்லா தெரிஞ்சு போச்சு. ராகவா, இதை பார், அப்படிலாம் ஒன்றும் நடக்காது. நானே ஸ்ரீநிதி அப்பா கிட்ட போய் பேசி ஷாம் கல்யாணமோ உன் கல்யாணமோ ஒரே மேடையில் நடக்கிறதுக்கு நான் அவரை சம்மதிக்க வைக்கிறேன். நீ ஒன்றும் கவலைப்படாத. நீ விருப்பப்பட்ட மாதிரி தான் உன்னோட கல்யாணம் நடக்கும். என்னவோ பண்ணுடா. ஆனா அவர் கோவக்காரர். அவரை டென்ஷன் பண்ணி அதனால என் கல்யாணத்துக்கு ஏதாவது முட்டுக்கட்ட வந்தது, நான் சும்மா இருக்க மாட்டேன்டா. சொல்லிட்டு நல்ல மனசுல வச்சுக்கோ. புரியுதா? டேய் போடா. அதான் அவன் பேசுறேன்னு சொல்லிட்டான் இல்லையோ, இன்னும் என்ன பேசிட்டு இருக்க? போடா உள்ள. ஏன்னா வா லட்சுமி, உக்காரு. ஏன்னா முகம் வாடி இருக்கு. போன தடவை பார்த்த தேஜஸ் கூட கொஞ்சம் மங்கி போயிருக்கு. ஏன்னா ஆத்துல ஏதாவது பிரச்சனையா? அத பிரச்சனைன்னு சொல்றதா அவமானம் சொல்றதா எனக்கே புரியல. என்னன்னா என்ன நடந்தது? நம்ம ராகவம் அவன் எம்டி பொண்ண காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்க போறான்னு சொன்னேன் இல்லையா? ஆமா. அதே மேடையில அதே முகூர்த்தத்துல இன்னொரு கல்யாணமும் நடக்க போறது. இதென்ன புது கூத்தா இருக்கு? யாருக்கு கல்யாணம்? அத கேட்டா நீ திகைச்சு போயிடுவே. உன்னோட பேரன் ஷியாமோட கல்யாணம் தான். அந்த பையன் முளைச்சு 3 கூட விடல, அதுக்குள்ள கல்யாணமா? நீ அந்த காலத்திலேயே இருக்க. இப்பெல்லாம் பூமி ரொம்ப ஃபாஸ்டா சுத்தறது. சரி, யாரு நான் பொண்ணு? வேற யாரு? இவன் துரத்தி பிடிச்சிட்டு இருந்தானே அந்த ஆர்த்தி தான். ஆனா ஒரு விஷயம், நம்ம பார்த்து பசங்க எதுல தேர்றாளோ இல்லையோ, காதல் விஷயத்துல 100% பாஸ். மூத்தன் ஒருத்தன் குத்துக்கலாட்டமா நிக்கிறத கண்டுக்காம இந்த பொடிசுகளை நான் முந்தி நீ முந்தின்னு முந்திக்கிறதுகளா? ஆமா, ஒரே மேடையில 2 கல்யாணம் நடக்கிற அளவுக்கு என்ன அவசியம் வந்துருது இப்போ? இந்த ஷியாம் பையன் அந்த ஆர்த்தி பொண்ணு கிட்ட தப்பா நடந்துட்டான். அந்த பொண்ணை பெத்தவா ஒப்பாரி வச்சதும் அவளை சமாதானப்படுத்துறதுக்காக ஒரே மேடையில 2 கல்யாணத்துக்கு நம்ம கண்ணை ஒத்துண்டு வந்துட்டானா. பெருமாளே, இந்த கன்றாவியெல்லாம் நம்ம குடும்பத்துல நடக்கணுமா? இன்னமும் கேளு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் ராகவன் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டான். ஒரே மேடையில 2 கல்யாணம்னா அப்புறம் எம்மறியாரு என்ன ஆறுதுன்னு குதிக்க ஆரம்பிச்சுட்டான். லட்சுமி, இப்பெல்லாம் நம்ம வீடா இல்லடி, ஒரே சண்டையும் கூச்சலும் தான். சந்தக்கடை மாதிரி ஆயிடுது. கவலைப்படாதீங்க, நடக்கிறதெல்லாம் நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோங்க. வேற என்ன பண்றது? இந்த கன்றாவி எல்லாம் பார்த்துட்டு நம்ம ருக்கு கண்ண கல்யாணத்தை பார்க்காம நான் கண்ணை மூடிடு வேணும்னு. ஏன்னா இப்படி அபசகனமா பேசுறேன்? இத்தனை பிரச்சனை இருந்தாலும் நமக்கு ஆறுதல் தருது கண்ணன் ருக்கு காதல் விஷயம்தான். அவ கல்யாணம் கூடிய சீக்கிரம் நடக்கும். நாம 2 பேருமே ஆசீர்வாதம் பண்ணி அச்சதை தூவும். கவலைப்படாதீங்க. அந்த நம்பிக்கையில தான் நான் காலத்தை ஓட்டின்னு இருக்கேன். ஆனா பகவான் என்ன நினைச்சிருக்காரோ எனக்கே தெரியல. அப்ப நான் வரட்டுமா? சரி லட்சுமி, உன் உடம்ப பார்த்துக்கோ. என்னை பத்தி கவலைப்படாது. ஒரு பக்கம் எனக்கு வேதனை இருந்தாலும் இன்னொரு பக்கம் நான் தெம்பாத்தான் இருக்கேன். நான் வரட்டுமா? அம்மா, அரவிந்த் சார் இருக்காரா? உள்ள இருக்காருங்க. வாங்க ராமகிருஷ்ணா மேடம். இது சாரி மேடம், சாரை பார்க்கணுமா? வாங்க. வாங்க சார். சார் யார் வந்ததுன்னு பாருங்க. உங்கள் அண்ணா, எங்கள் அண்ணா. வாங்க வாங்க வாங்கண்ணா, உட்காருங்க. மென்டல் அசைலத்தில் போய் பார்த்தீங்களா? யூஸ்ஃபுல்லாக ஏதாவது தகவல் கிடைச்சதா? கிடைச்சிருக்கு தம்பி. சமீப காலம் வரைக்கும் உங்க அப்பா படப்பையில் இருக்கிற ராகவேந்திரா மனநல காப்பகத்தில் தான் தங்கியிருந்திருக்காரு. அந்த காப்பகத்தை ஒரு ட்ரஸ்ட் மேனேஜ் பண்றது. அதுக்கு டாக்டர் முரளிங்கிறவர் சீஃப். அவரோட கண்காணிப்பில் இருக்கிறப்ப தான் உங்க அப்பா காணாம போயிருக்காரு. அண்ணா, அந்த இடம் எங்க இருக்கு? படப்பையில் இருக்கு. இதுல டாக்டர் முரளியோட நம்பரும் அந்த காப்பகத்தோட நம்பரும் இருக்கு. தேங்க்ஸ்ண்ணா. இவ்வளோ வருஷமா அவர் தேடிட்டு இருக்கோம். இது ஒன்று போதும். இதை வச்சு நான் அவரை கண்டுபிடிச்சிருவேன். நீ என்ன பண்ற, டாக்டர் முரளி அப்பப்போ கான்டாக்ட் பண்ணு. உங்க அப்பா பத்தின தகவல்லாம் அவர் உனக்கு சொல்லுவார். உங்க அப்பா கிடைக்கிறதுக்கு நான் ப்ரே பண்றேன். கூடி சீக்கிரம் அவர் உனக்கு கிடைச்சிடுவார். தேங்க்யூண்ணா, ரொம்ப தேங்க்ஸ். நான் வரட்டுமா?
பார்த்ததுலேருந்து என் மனசுல இருக்கிறதெல்லாம் ஒவ்வொன்றா நிறைவேறிட்டு வருது. தேங்க்ஸ் a lot. ஹலோ ஹலோ டாக்டர் முரளி. சொல்லுங்க, நான் தான் பேசுறேன். ஹலோ டாக்டர், எங்க அப்பா பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? அப்பாவா? அம்மா, நீங்க யாரு? ஐ எம் சாரி, ஐ எம் அரவிந்த் கிருஷ்ணா. உங்க ஹாஸ்பிட்டலில் ரொம்ப நாளா இருந்தாரே கண்ணப்பன், இப்போ பேப்பர்ல கூட அட்வர்டைஸ்மெண்ட் வந்ததே, அவர் தான் என்னோட அப்பா. அப்படியா? நீங்க அவரோட சன்னா? அவருக்கு அப்படி ஒரு சொந்தம் இருக்கிறதா எங்களுக்கு தெரியலையே. எப்படி சார் தெரியும்? அவருக்கு மனநிலைமை சரியில்லை, அவரால் சொல்ல முடியாது. அவர் எங்க இருந்தாருங்கிற விஷயம் எனக்கே இப்போதான் தெரியும். பிலீவ் மீ, அவர் தான் என்னோட அப்பா. அப்படியா? ஆமாம் டாக்டர், நாங்களாம் கும்பகோணத்தில் இருந்தோம். சின்ன வயசில் நான் பிறந்த உடனே ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் எங்கள் அம்மா போயிட்டாங்க. அந்த இன்சிடெண்ட்டில் தான் எங்கள் அப்பா இந்த மாதிரி ஆயிட்டார்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் எங்கேயோ போய் எப்படியோ வளர்ந்து. ஓகே கூல், அழாதீங்க. அப்போ உங்க ஃபோன் நம்பரை கொடுங்க, உங்க அப்பா கிடைச்சதும் இன்ஃபார்ம் பண்றேன். ஓகே டாக்டர். டாக்டர், நான் இப்போ அங்கே வரலாமா? ஐ வாண்ட் டு see that place. வேண்டாம், உங்க பேர் என்ன சொன்னீங்க? அரவிந்த் கிருஷ்ணா. வேண்டாம் அரவிந்த் கிருஷ்ணா, நீங்க காப்பகத்துக்கு வந்து என்ன பண்ண போறீங்க? அதுவும் இல்லாம அங்க நீங்க வந்தா தேவையில்லாம எமோஷன் ஆவீங்க. இத்தனை வருஷம் காத்திருந்தீங்க, இன்னும் கொஞ்ச நாள் காத்துருங்க. உங்க அப்பா கிடைச்சதும் நானே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். ஓகே? ரைட், தேங்க்யூ டாக்டர். டாக்டர், நீங்க என்னோட செல் நம்பர் எடுத்துங்க. கொஞ்சம் இருங்க அரவிந்த் கிருஷ்ணா. சொல்லுங்க. 9884 06025. ஓகே அரவிந்த், நல்ல தகவல் கிடைச்சா நானே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். ஓகே? தேங்க்ஸ் a lot டாக்டர். இட்ஸ் ஓகே.